ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இன்று பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சதய விழாவை முன்னிட்டு இந்த விழாவை சிறப்பாக கழகத்தின் சார்பில் கொண்டாட வேண்டும் என்று எடப்பாடியார் ஆணையிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து கழக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் எல்லாம் இங்கே வருகை புரிந்து பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செஞ்சு இங்கே வந்திருக்கின்றோம். பெரும்பிடுகு முத்தரையர் சிலையை உருவாக்கியவர் நமது மாண்புமிகு இதய தெய்வம் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் அதற்கு இதற்கு பெரும்பிடுகு முத்தரையருடைய மணிமண்டபத்தை கட்டிப்பிடித்தது நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். எடப்பாடியார் அவர்கள் மணிமண்டபத்தை கட்டிப்பிடித்தார்கள். ஆனால் ரிப்பன் வெட்டியது மட்டும் திமுக. எப்பொழுதும் வழக்கம் போல எல்லாம் செய்வதெல்லாம் நமது எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் கடைசியாக ரிப்பன் வெட்டினது வேண்டும் இங்கே திமுகவினர் செய்தது பூரா சாதனை செய்தது பூரா எடப்பாடியார், ரிப்பன் வெட்டுறது மட்டும் திமுக. அதுபோல் இங்கே பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு பெருமை சேர்த்த மணிமண்டபம் கட்டினதும் சரி, இந்த சிலையை உருவாக்கியதும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதற்கு பின்புதான் இந்த முத்தரையர் சமுதாயத்திற்கு தனி மரியாதையை உருவாக்குகின்ற வகையில், சிறப்பு மரியாதையை உருவாக்குகின்ற வகையில் பெருமன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையில் இந்த இவ்வளவு சிறப்புகள்லாம் செய்யப்பட்டது. அதே போல் நமது இன்றைக்கு எல்லா அவர்கள் அந்த பெரும்பிடுகு முத்தரையர் சமுதாயம் இன்றைக்கு முத்தரையர் சமுதாயத்தை பொறுத்தளவில் முத்தரையர் சமுதாயத்தின் அடையாளமாக திகழ்பவர், இன்றைக்கு முகவரியாக திகழக்கூடியவர் நமது பெரும்பிடுகு முத்தரையர் அவர்கள். பெரும்பிடுகு முத்தரையர் சொன்னாலே அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் இன்றைக்கு எல்லோரும் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில் பெரும்பிடுகு முத்தரையரை எல்லோரும் அறிந்து கொள்கின்ற வகையில் அவருக்கு சிறப்பு செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதை தொடர்ந்து நமது பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் அதே வழியிலே இன்றைக்கு பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மிகப்பெரிய மரியாதை கொடுத்து கொண்டிருப்பவர் நமது எடப்பாடியார் அவர்கள். அது இந்த நன்னாளில் இந்த நேரத்தில் எல்லாம் சமுதாய மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி அடுத்த முறை வந்தவர்கள் நிச்சயமாக அடுத்த முறை வரவிருக்கின்ற எடப்பாடியார் ஆட்சி இன்னும் முத்தரையர் சமுதாயம் இந்த பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களுக்கு இன்னும் என்ன மரியாதை சிறப்புகள் செய்ய வேண்டுமோ, அவருக்கு புகழை போற்றி புகழ வேண்டுமோ, பாராட்ட வேண்டுமோ, அதையெல்லாம் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் திட்டங்களை செயல்படுத்துவார் என்பதை தெரிவித்தார். கோவிந்தனுக்கு அமைச்சர் கொடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கோவிந்தனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். முதல்ல மறைந்த கோவிந்தன் அவர்கள் அமைச்சராக்கியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அவரும் இந்த சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கி முத்தரையர் மாநாட்டில் கலந்துக்கிட்டார். முத்தரையர் மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அது பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது காரணம் இந்த திமுக ஆட்சி இருக்கிறது காரணம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி மீண்டும் நமது எடப்பாடியார் தலைமையிலே வந்தவுடன் இந்த மண்டபத்தை மண்டபத்தை சிறப்பாக பராமரிக்கப்படும் என்பதை தெரியும். 2026 தேர்தல் பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? சுற்றுப்பயணம்லாம் எப்போ அறிவிக்கிறாங்க? இது முழுக்க இதில் அரசியல் வேண்டாம். இதில் முழுக்க நமது பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின்
சிறப்பை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த சிலை மாலை அணிவிக்கின்ற நிகழ்ச்சி. இதிலே அரசியல் கருத்துக்களை எல்லாம் கொடுத்தார். இப்போ இதில் வேண்டாம் பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சியில் பொது நிகழ்ச்சி நல்ல பெரும்படி அந்த அவருக்கு பெருமையை சேர்க்கின்ற நிகழ்ச்சி சம்மந்தம் மட்டும் மற்றவெல்லாம் தனியாக